ஹலோ பசங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 மேத் சாப்டர் 3 த பீக் பியாண்ட் தி பாயிண்ட். ஸ்கேலுடைய மெஷர்மெண்ட்ஸு ஓகேங்களா. இந்த சாப்டர் ஃபுல்லாக ஸ்கேல் மெஷர்மெண்ட் பற்றி தான் இருக்குது. நம்ம ஸ்கேல் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். A scale is a tool used to represent the actual size of an object in a smaller size on a drawing or a map. ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கேலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய சைஸு ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்டுடைய ஆக்சுவல் சைஸை வந்து மெஷர் பண்ணுறது நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. வாட் டஸ் 1 யூனிட் மீன்ஸ்? 1 யூனிட்னா என்னன்னு பார்க்கலாம். A unit on the drawing represent a certain number of units on the actual object. நம்ம ஸ்கேலில் வந்து நம்ம பார்த்தோம்னா அதில் நம்பர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா யூனிட்ஸ், அதாவது 0லேருந்து 1 வரைக்கும் தான் 1 சென்டிமீட்டர், அது 1 யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிப்போம். ஓகேங்களா. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸு நமக்கு 1/10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். இப்போது 1 யூனிட் ஆன் தி drawing represent 10 யூனிட்ஸ் ஆன் தி ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்கேலில் வந்து நமக்கு 0லேருந்து 1 வரைக்கும் ஓகேங்களா, அதுக்குள்ளே நமக்கு எத்தனை கோடு சின்னதாக வந்து 10 கோடு இருக்கும். ஓகேங்களா. அந்த 10ங்கிறத நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். திருப்பி 10லேருந்து 20 வரைக்கும். இதுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 10. ஓகேங்களா. 10 கோடு இருக்கும். சரிங்களா. இப்போ 0லேருந்து இந்த சின்ன கோடெல்லாம் எண்ணிட்டே வந்தோன்னா நமக்கு இந்த பெரிய கோடு வரும். அது 1 சென்டிமீட்டர் நீங்கள் எழுதியிருப்பாங்க. அது என்ன எழுதியிருப்பாங்க? 1 சென்டிமீட்டர்னு எழுதியிருப்பாங்க. அதாவது 10 mm. ஓகேங்களா. சரி. இப்போது தி drawing is 10 times smaller than the actual object. ஓகேங்களா. இது வந்து சின்ன, அதாவது 0 to 10ங்கிறத மெஷர்மெண்ட்டில் 1 சென்டிமீட்டருக்கு பதிலாக நான் 10 சென்டிமீட்டர்ஸில் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த சைடு பாருங்கள், 10, 20, 30, 40, 50 சென்டிமீட்டர் ஸ்கேலில் எப்படி நம்ம மெஷர் பண்ணலாங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த கீழே இருக்கிறது என்னென்னா 1, 2, 3, 4, 5 இது சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா. இது நான் 1 யூனிட் சென்டிமீட்டர்ஸில் எழுதியிருக்கேன். கீழே மேலே இருக்கிறதெல்லாம் 10 யூனிட் சென்டிமீட்டர்ஸில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 யூனிட் ஆன் தி drawing scale represent 100. இப்போது இதை ட்ராயிங்கில் எப்படி நான் மெஷர் பண்ணுறேன்னா 100 நான் மெஷர் பண்ணுறேன். இது பாருங்கள், 0லேருந்து 100, 200, 300, 400. அது நமக்கு வந்து 1/100, 2/100 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம 100 யூனிட்ஸாக நம்ம இப்படி போட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா. அப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் the drawing is 100 times smaller than the actual scale. இதை விட சின்னது இது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து 1/1000 அப்படிங்கிறதுக்கு எப்படி மெஷர் பண்ணலாம் பாருங்கள். 1 யூனிட் ஆஃப் a drawing represent 1000 units on the actual object. The drawing is 1000 times smaller than the actual object. சரிங்களா. அப்போது 0லேருந்து நான் எப்படி கவுண்ட் பண்ணி எழுதுறேன்? 1000, 2000, 3000 சொல்லி நான் மெஷர் பண்ணி எழுதுறேன். அப்போ கீழே பாருங்கள், இது 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இது 1 சென்டிமீட்டர் on a drawing scale. இது 1 சென்டிமீட்டர். அதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நமக்கு 1/1000 கொடுத்துருக்கிறதுனால நான் 1000 அப்போது 1000 சென்டிமீட்டர் ஆக்சுவல். அதாவது இது 10 மீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2, 1/2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2ங்கிறது என்னதுன்னா ஹோல் நம்பர். ஓகேங்களா. இந்த 2ங்கிறது என்னதுன்னா ஹோல் நம்பர். ஓகேங்களா. அதாவது நம்ம ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. இப்போ ஒரு சர்க்கிள் அதில் வந்து நமக்கு வந்து 1/2 அப்படின்னு ஷேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிளில் நடுவில் ஹாஃபாக பிரிச்சுப்போம். அப்போ மொத்தம் எத்தனைனா 2 பார்ட் இருக்குது. அப்போது நமக்கு ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் ஷேட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ 2ஆக இருந்தது, ஃபுல்லாக இருக்குது, ஹோலாக இருக்குது 2 அப்படிங்கிறது என்னதுன்னா 2 சர்க்கிளுமே ஷேட் அவுட் ஆகி கம்ப்ளீட்டாக ஷேட் அவுட்டாக இருக்குது. ஒரு சைடு ஷேடு அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் கம்ப்ளீட் ஷேடாக இருக்குது. ஹோல் ஆகிடுச்சு, ஹோல் நம்பராக ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 2ன்னு போடுவாங்க. ஓகேங்களா. இந்த 2 வந்து அதுதான்.
3, 4, 5 அந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்து இந்த தனியாக செப்பரேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ஹோல் நம்பர் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது 1/2ங்கிறது என்னது? ஃப்ராக்ஷனல் பார்ட். அதான் நான் சொன்னேன், இப்போ ஒரு சர்க்கிளில் 2ஆக பிரித்து அதில் 1/2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுப்பாங்க. மிக்சடு ஃப்ராக்ஷன் ஆக்ட்ஸ் a whole number and a proper fraction. ஓகேங்களா? ஹோல் நம்பர் அண்ட் a ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்பரு இப்போ 2 இருந்ததுன்னா அந்த 2க்குள்ளேயே வர நம்பர்ஸ் தான் மேலேயும் இருக்கும், நியூமரேட்டர்லேயும் இருக்கும். ஓகேங்களா? இந்த டினாமினேட்டருக்கு எவ்வளோ நம்பரை எழுத முடியும்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு 2 தான் எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ 3, 4, 5னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் ஆகிடும். இப்போது வெறும் 2 பாக்ஸஸில் நம்மளால் வந்து எவ்வளோ ஷேட் பண்ண முடியும்? வெறும் 2 தான். ஓகேங்களா? இப்படி இருக்கிறதுல 1 இந்த சைடு 1 இந்த சைடு 1. ஓகேங்களா? இப்போ 2 தான். அதே மாதிரி இப்போது வெறுமனே ஒன்று கொடுத்து அதில் 3 ஷேட் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண முடியாதுல்ல, அதுதான் அது இம்ப்ராப்பர். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இது கன்வர்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது ஹோல் நம்பர், இதுதான் ஹோல் நம்பர் இன்டூ டினாமினேட்டர். ஓகேங்களா? ஹோல் நம்பர் இன்டூ டினாமினேட்டர். நம்ம இந்த இடத்துல நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம்? இந்த 2 நம்பரும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணுவோம். இதாங்க ப்ளஸ்ஸு நியூமரேட்டர், ஆட் தி நியூமரேட்டர். அடுத்தது பை டினாமினேட்டர். இது டினாமினேட்டர் அப்படியே நம்ம எழுதிட்டு போகணும். ஓகேங்களா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுங்கிறது எப்படி இருக்கும்? மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிவைட் தி நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஓகேங்களா? டிவைட் தி நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஓகேங்களா? இப்போது மெஷர்மெண்ட் யூஸிங் தி ஸ்கேலோடைய சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1. ஓகே, ஸ்கேல் 1/10. ஓகேங்களா? On the map 3 cm represent the length of the road. Find the actual length. சரிங்களா? இப்போ 1/10. ஓகே, 1/10ங்கிறது 1 cm on map is equal to 10 cm actual. இப்போ 1க்கு கொடுத்துருங்க. அப்போது 3 cm ஆஃப் மேப் எவ்வளோ சொல்லணும்? 3 × 10. ஆக்சுவலி 3 × 10 அது 30 centimeters. அப்போது ஆக்சுவல் லென்த் என்னது? 30. given one asking for many அந்த மல்டிப்ளிகேஷன் கான்செப்டில் தான் நம்ம இதை வந்து போடுறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 2 1:100 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்? 100 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஆன் அ பிளான் 4.5 cm represent the length of a table. Find the actual length. ஓகேங்களா? அப்போ ஸ்கேல் என்னது? 1:100, அது 1/100. இப்போ 1 cm of a plan is equal to 100 cm. ஓகே, அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4.5 கேட்டிருக்காங்க. அப்போ 4.5. ஓகே, 4.5 × 100 cm. அப்போது இங்கே பாருங்கள், 1 × 4.5. ஓகே, 4.5 × 100. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து மெஷர் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? மல்டிப்ளை பண்ணால் 4500 வரும். 145 சார் 45, 2 0க்கு 2 0 வரும். ஒரு டெசிமல் இருக்கிறதுனால ஒரு 0 கட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது நம்ம எப்படி எழுதணும்? 4.5. ஓகேங்களா? இது எழுதும்போது 4.5 மீட்டர்ஸ் இல்லைன்னா 450 சென்டிமீட்டர்ஸ்னு எழுதணும். சரிங்களா? இது 2 மல்டிப்ளை பண்ணால் 4500 வரும். ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 4500ல் 2 zeros இருக்குல்ல, அந்த 2 zeroவில் ஒரு 0 கட் ஆகிடும். அப்போ நமக்கு இருக்கிற வேல்யூ என்னது? 450 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? அதை வந்து அப்படி எழுதுங்க. ஓகே, இப்போ ஆக்சுவல் லென்த் என்னது? 450 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நமக்கு சென்டிமீட்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தது, ஆன் அ மேப் 2 cm represent the length of a school ground. Find the actual length. இப்போ ஸ்கேல் வந்து நமக்கு என்னது? 1:1000, அது 1/1000. சரிங்களா? இப்போ 1 cm வந்து எவ்வளோ? 1 cm ஆஃப் மேப் எவ்வளோ நம்ம கன்சிடர் பண்ணணும்? 1000 cm. அப்போ 2 cm எவ்வளோ? 2 × 1000, அதாவது 2000 centimeters. ஆக்சுவல் லென்த் என்னது? 2000 centimeters. ஓகேங்களா?
இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆல்வேஸ் ஸ்டார்ட் ரீடிங் த ஸ்கேல் ஃப்ரம் 0. இதெல்லாம் ஃபிலிப்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகேங்க. இப்போ ஸ்கேல் வந்து எப்பயும் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். ஓகே, ரீட் தி மெஷர்மெண்ட் கேர்ஃபுல்லி. எந்த யூனிட்ஸில் இருக்குங்கிறத பார்க்கணும். யூனிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்னென்ன யூனிட்ஸ் இருக்கும் நமக்கு, சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர், அந்த மாதிரி நமக்கு இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் லென்த் ஆஃப் அ ட்ராயிங் இஸ் ஈக்குவல் டு தி ட்ராயிங் லென்த் டினாமினேட்டர் ஆஃப் தி ஸ்கேல். ஓகேங்களா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 49 இருக்கிற சம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 49 கொஷின்ஸு, ரைட் தி லென்த் ஆஃப் தி 2 வே. ஓகேங்களா, 2 வேஸில் வந்து நம்ம லென்த் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து இந்த யூஎஸ்பி கேபிளோடைய மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணால் 4 and 8/10 யூனிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 48/10. ஓகேங்களா, அதாவது 4 10s are 10 4s are 40, 40 + 8 48. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு லிட்டில் ஃபிங்கர் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது 1 and 3/10 யூனிட்ஸ் இருக்குது. அப்போது 10 1s are 10, 10 + 3 13, 13/10 யூனிட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சி. ஓகேங்களா, ஜாமெட்ரி பாக்ஸு அதோட யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னா 2 and 8/10 யூனிட்ஸ் இருக்குது. அப்போது 10 2s are 20, 20 + 8 28/10 யூனிட்ஸ்னு எழுதணும் ஆன்சரு. இப்போ லீஃபோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. 10 9/10 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 10 10s are 100, 100 + 9 109/10 யூனிட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதில் அரேஞ்சு செகண்ட் கொஷின் பாருங்கள். அரேஞ்ச் தி லென்த் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர். இது பேஜ் நம்பர் 49 லாஸ்ட்டாக கொடுத்துருக்க கொஷின்ஸ் இது. ஓகேங்களா, இப்போது ஆப்ஷன் கொஷின் A to H வரைக்கும் இருக்குது. அதில் ஏல வந்து 9/10, B வந்து 7/10, C வந்து 130/10, D வந்து 13 1/10, நெக்ஸ்ட்டு E வந்து 10 5/10, F வந்து 7 6/10, G வந்து E 6 7/10, H வந்து 4/10. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக பாருங்கள், இதெல்லாம் வந்து by10 கொடுத்துருக்கு. இது நம்ம நார்மலாக இருக்குது. இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹோல் நம்பர், ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், 9/10க்கு நம்ம 9/10 அப்படியே எழுதிடலாம். ஓகேங்களா, இப்போது பி சம் பாருங்கள். 1 7/10 கொடுத்து, அப்போது 10 1s are 10, 10 + 7 17/10. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். 130/10. இது நார்மலாக அப்படியே கொடுத்துரு, இல்லை மிக்ஸ்டாக எதுவுமே இல்லை, அதனால் நம்ம அப்படி எழுதிடலாம். டி சம் பாருங்கள். 13 1/10. ஸோ இப்போது 10 × 13 is 130 + 1 131/10. ஓகேங்களா, இப்போது ஈ சம் பாருங்கள். 10 10/10 5/10. 10 10s are 100, 100 + 5 105/10. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எஃப் சம்மு. ஓகேங்களா, இது பாருங்கள் 7 6/10. அப்போது 10 7s are 70, 70 + 6 76/10. அதே ஜி சம்மு 6 7/10 கொடுத்துருக்காங்க. இப்போ 10 6 are 60, 60 + 7 67/10. நான் சொல்லும்போது நீங்களும் கூடவே நெக்ஸ்ட் சம் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். நெக்ஸ்ட்டு ஹெச் சம் பாருங்கள். 4/10. இது நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், நமக்கு அரேஞ்ச் இன் தி இன்க்ரீஸிங் ஆர்டர்னு கொடுத்து, அப்போ நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஆன்சர்ஸு. ஓகேங்களா, இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதணும், இன்க்ரீஸிங் ஆர்டரில் நம்ம எழுதிடலாம். இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் என்னது, ஸ்மால் டு பிக். ஓகேங்களா, இப்போ
இப்போ இதில் இருக்கிறதுலே எது ஸ்மால் நம்பர்ஸ்ன்னு பார்த்து நம்ம எழுதணும். வெறும் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் இந்த பிளாக் பென்னில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஆன்சர்ஸை மட்டும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் கரெக்டாக எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எப்படி பார்த்தீங்கன்னா 4/10, நெக்ஸ்ட்டு 9/10, நெக்ஸ்ட்டு இது 17/10, அடுத்தது இது 2, இதில் 67/10, அடுத்தது 76/10, நெக்ஸ்ட்டு 105/10, அடுத்தது இது 2 பேலன்ஸ் இருக்குது. இது 2 பார்த்தா 130/10, 131/10. ஓகேங்களா? இப்போது இது வந்து நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் ஆன்சர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது நம்ம இந்த ஆன்சருடைய கொஷினையும் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இப்போ 4/10 கொஷின் என்னது? 4/10. அப்போது ஆப்ஷன் ஹெச். ஓகேங்களா? எழுதிடணும். அடுத்தது 9/10க்கு 9/10 கொஷின் எங்கே இருக்குது பாருங்கள். 9/10 இது எழுதிடணும். அடுத்தது 17/10 கொஷின் எங்கே இருக்குது பாருங்கள். 17/10. ஸோ இதோட இது கொஷின் என்னது? பி. இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட் என்னது? 67/10. அது எங்கே இருக்குது? இங்கே இருப்பாங்க. G1. 6, 7/10. புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம கடைசியில் ஆன்சரையும் எடுத்து கொஷினை பார்த்து கொஷினை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதினா தான் நமக்கு கரெக்டாக மார்க் போடுவாங்க. சரிங்களா? அடுத்தது 76/10, 7/6/10. அடுத்தது 105/10, அது 10/5/10 கொஷின். ஓகேங்களா? 130/10க்கு 130/10 சேம் இருக்குது. 131/10க்கு 13/1/10 கொடுத்துருக்காங்க. எழுதியாச்சு. 13/1/10 என்னது? டி. இங்கே பார்த்தீங்களா? இந்த மாதிரி எழுதணும். ஆப்ஷன் ஆன்சர் பாருங்கள். HABGFECD. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 50ல் இருக்கிற கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் பேஜ் நம்பர் 50ல் டாப்பில் இருக்கிற கொஷின் பாருங்கள். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் லென்த் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர். ஓகேங்களா? அதில் கொஷின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4 1/10, நெக்ஸ்ட்டு 4/10, நெக்ஸ்ட்டு 41/10, நெக்ஸ்ட்டு 41 1/10 கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆன்சர்ஸை ப்ராப்பராக எழுதிடணும். இப்போ பாருங்கள், இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 4 10 4s are 40 + 1 41/10. நெக்ஸ்ட்டு சேம் அப்படியே இருக்குது எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு சேம் அப்படியே இருக்குது எழுதிடலாம். இது மிக்ஸ்டாக இருக்குது. அப்போது 10 × 41, அப்போது 410 கிடைக்கும். இன்ட்டு 1 411. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டர், நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாதிரி இதை இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதணும். ஓகேங்களா? இதையும் நம்ம ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர்ஸே எழுதிடணும். ஓகேங்களா? 4/10, 4 1/10, 41/10, 41 1/10 தி கிரேட்டஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். Sonu is measuring some of his body parts. The length of the Sonu's lower arm is 2 7/10 units and that of his upper arm is 3 6/10 units. What is the total length of his arm கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து புக்லேயே நமக்கு போட்டிருக்காங்க. இதோட சொல்யூஷன் எப்படி எழுதணுன்ட்டு ஜஸ்ட் நம்மளும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து தனித்தனியாக போட்டுக்கலாம். ஹோல் நம்பர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 7/10, 3 6/10 கொஷினில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கணும். 2 + 3 ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்டில் 7/10 ப்ளஸ்ஸு 6/10 நம்ம இதை தனித்தனியாக ஹோல் நம்பர் தனியாகவும் மிக்ஸ்டாக இந்த நம்பர் எழுதிக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 கிடைக்கும். இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நம்ம எந்த எல்சிஎம் எடுத்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 7 + 6 எவ்வளோ? 13. இப்போது நமக்கு இந்த இடத்துல 13/10 கிடச்சிச்சு. இப்போ 5 + 13/10 நம்ம 13 வந்து நம்ம எப்படி எழுதணும்னா 10/10 பிரிக்கணும். ஏன்னா நம்ம 10 இந்த டினாமினேட்டர் 10 இருக்குன்னா அப்போ 10 பார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் பிரிக்க முடியும். இப்போ 10 பார்ட்ஸ் நம்ம பிரிச்சிட்டோன்னா இதில் பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது 3 இருக்கும். ஸோ அதை நம்ம தனித்தனியாக எழுதிடணும். ஓகேங்களா? அப்போது 10 + 3/10 எழுதணும்.
ஏன் இதை நம்ம எழுதுறோம்னா இப்போ 10 சிம்பிளை பண்ணால் நமக்கு 1ன்னு கிடச்சிடும். இப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதலாம்? 5 ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு 1 சிம்பிளை பண்ணால் 1 கிடைக்கல, அப்போ 1 ப்ளஸ்ஸு 3/10. இப்போ நமக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். 5 + 1 6ஆக மாறிடுது. ஓகேங்களா? இதுக்காண்டி தான் நம்ம இதை தனியாக எழுதுகிறோம். 6 + 3/10 இதில் எல்லாம் சேர்த்து எழுதிட்டோன்னா 6 3/10 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்போது இதே கொஷனுக்கு இன்னொரு மெத்தடில் எப்படி ஆட் பண்ணலாம் பாருங்கள். ஆடிங் இன் வெர்டிக்கல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து ஆடிங் ஹோல் நம்பர் அண்டு 1/10 செப்பரேட்லி. ஹோல் நம்பர் தனியாகவும் 10th பிளேஸாக செப்பரேட் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இப்போது வெர்டிக்கலாக நம்ம பண்ணலாம் அப்படின்றாங்க. வெர்டிக்கலாக பண்ணுறது பாருங்கள். நம்ம கொடுத்துருக்க கொஷின் வந்து 2 7/10 ஒன்று கொடுத்துருந்தாங்க, அடுத்தது 3 6/10 கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம 2 + 3 5. இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 13, டினாமினேட்டர் அப்படியே சிங்கிளாக தான் எழுதணும். 10 சேம் அப்படியே எழுதிட்டா போதும். 10. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சது? 5. இதை தனியாக எழுதணும்னு சொன்னேன். 10 + 3/10. இப்போ 5 + 1 + 3/10. இப்போ 5 + 1 6 3/10 யூனிட்ஸ். ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். கன்வெர்ட்டிங் போத் தி லென்த் டு 10th அண்ட் தென் ஆட். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம இங்கே பாருங்கள். இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த மெத்தடு. 10 2s are 20 + 7 27/10. 10 3s are 30 30 + 6 36/10. இந்த ரெண்டு நம்பரையும் இங்கே எடுத்து எழுதி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 63/10 வருது. இப்போ 63/10ங்கிறத நம்ம எப்படி எழுதணும்? இதை பிரித்தோன்னா எப்படி எழுதுவோம்? இதை ஃபுல்லாக பிரிக்கணும். ஓகேங்களா? இதை பிரித்தோன்னா 6 3/10. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். 10 6 are 60 + 3 63/10. ஸோ ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்